ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவிட் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2வது வாரத்தில் துவங்கும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் அல்லது 2வது வாரத்தில் விலகுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக மழை தொடர்கிறது. நேற்று 4 மாவட்டத்திற்கு கனமழை, நெல்லைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறியுள்ளதாவது: வழக்கமாக நவம்பர், டிசம்பரில் பெய்யும் அளவுக்கு ஜனவரியில் கனமழை பெய்யாது. இந்த ஆண்டு அக்டோபர் 15இல் வடகிழக்கு பருவமழை துவங்கியது. டிசம்பர் வரை இயல்பை விட அதிக கனமழை பெய்தது. வழக்கத்துக்கு மாறாக ஜனவரியிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பல இடங்களிலும் கனமழை பெய்துள்ளது. ஜனவரி 1 முதல் 19 வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் பெய்யக்கூடிய வழக்கமான மழை அளவு 1 சென்டிமீட்டர். இப்போது 1.54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 54% அதிகம். ஜனவரி 16 வரைதான் வடகிழக்கு பருவக்காற்று தொடரக்கூடும் என்றாலும் இந்த ஓரிரு வாரங்களில் பெய்யும் மழை குளிர்கால மழையாகவே கணக்கில் கொள்ளப்படும். வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீசுவதால் தான் மழை தொடருகிறது. ஜனவரி 23 வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.